Muhammadu Rasulullah. Gogo talawi Muslim I Quran ngi pilangayo ngia luzau tumule azan lusitangani sanjenga Muslim ya Allah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. La ilaha illallah alimul halim. La ilaha illallah rabbul arsyil alim. La ilaha illallah rabbus samawati wa rabbul ardi wa rabbul arsyil karim. Subhanallahi wa bihamdihi adada khalqihi wa rila nafsihi wa sinata arsihi wa midada kalimatihi. Hasbiyallahu la ilaha illa huwa alayhi tawakkaltu wa huwa rabbul arsyil alim. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. அன்புள்ள சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக உள்ளம் உணர்ந்ததா உள்ளத்தை படைத்த அல்லாஹ் என்ற தலைப்பில் தினமும் சில நிமிடங்கள் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுபோல இன்று உள்ளம் என்ற ஒன்றை அல்லாஹ் படைத்துவிட்டு அந்த உள்ளத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த உள்ளம் அடையக்கூடிய இரு வழிகளையும் நமக்கு அமைத்து தந்திருக்கிறான். அந்த உள்ளம் அதிகமாக விரும்பக்கூடிய அல்லாஹ்வுடைய நேரான பாதையும், அந்த உள்ளம் அதிகம் வெறுத்து ஒதுங்கக்கூடிய அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட சைத்தானுடைய தீய பாதையும் அல்லாஹ் தஆலா நமக்கு காண்பித்து தந்திருக்கிறான். இந்த இரு வழிகளையுமே ஒரு உள்ளம் முதலில் உணர வேண்டும். ஏனென்றால் உள்ளத்தால் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளும், நமது உள்ளம் விரும்பக்கூடிய செயல்களும், நமது உள்ளம் விரும்பக்கூடிய எண்ணங்களும் செயல்களும், வாழ்க்கை வழிமுறைகளும், நடைமுறை பழக்க வழக்கங்களும் அது நன்மையாக இருக்குமாயின் நிச்சயமாக அதை கொண்டு நாம் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவியோடு சுவனம் செல்லலாம். ஆனால் நமது உள்ளம் எதை விரும்புகிறது என்பதை நாம் அறியாமல் நமது மனோ இச்சையின் பிரகாரம் நாம் செயல்பட்டால் அதனால் நாம் நம்மையே மறந்து அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட அந்த சைத்தானுடைய சூழ்ச்சியிலே விழுந்து தீய பாதையை நோக்கி பயணிக்க கூடும். நவுது பில்லாஹி மின்ஹா. அதிலிருந்து நம் அனைவரையும் வல்ல ரஹ்மான் பாதுகாப்பானாக. அன்புள்ள சகோதரர்களே, இப்பொழுது நாம் முதலில் விளங்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், உள்ளத்தால் முதலில் நாம் சிந்திக்க வேண்டிய முதல் விஷயம், நாம் பிறக்கும் போது ஓர் தாயினுடைய கருவறையிலே பிறக்கும் பொழுது முஸ்லிமாகி பிறந்திருக்கிறோம். குழந்தை பருவங்கள் கடந்து வாலிப பருவங்களை அடைந்த போது நமக்கு எது நன்மை எது தீமை என்று அறியக்கூடிய அந்த மனோபக்குவம் வந்த பிறகு நாம் ஒவ்வொரு நபர்களும் நிச்சயமாக நமது உள்ளத்தால் தீர சிந்திக்க வேண்டும், தீர ஆராய வேண்டும், அதை உறுதிப்படுத்த வேண்டும். அதுதான் அகில உலகத்தையும் படைத்தவன் யார் என்பதை நமது உள்ளத்தால் நாம் தேட வேண்டும். சில மக்கள் கூறுகிறார்கள் அகில உலகத்தையும் படைத்தவன் அல்லாஹ்தான் என்று. சில மக்கள் கூறுகிறார்கள் படைத்தவனுடைய படைப்பை வணங்குகிறார்கள், மண்ணை வணங்குகிறார்கள், கல்லை வணங்குகிறார்கள், சிலைகளை வணங்குகிறார்கள், இன்னும் பிற வஸ்துக்களை எல்லாம் வணங்குகிறார்கள். இன்னும் சில மனிதர்களோ படைத்தவனுடைய படைப்புகளாகிய மனிதர்களை வணங்குகிறார்கள். அப்போது நாம் யாரை வணங்க வேண்டும்? படைத்த இறைவன் யார்? உண்மையான இறைவன் யார்? அவனுடைய சக்தி என்ன? படைத்தவனுக்கு உருவம் இருக்குமா? படைத்தவனுக்கு சில வடிவங்களை நம்மால் கொடுக்க முடியுமா? படைத்தவன் என்பவன் நம்மிடமிருந்து எதை எதிர்பார்ப்பான்? படைக்கப்பட்ட நம்மிடமிருந்து படைத்தவன் எதை எதிர்பார்ப்பான்? அந்த படைத்தவன் நம்மை படைத்துவிட்டு நாம் படைத்தவனை வணங்குவது மூலமாக நமது உள்ளங்களுக்கும் நமது எண்ணங்களுக்கும் நமது செயல்களுக்கும் எதை நன்மையாக நாம் அடைய முடியும்? உண்மையாகவே ஒரு படைத்தவன் ஒரு இருந்திருந்தால் அவன் படைக்கப்பட்ட அந்த மனித வர்க்கத்திற்கு நன்மையை தானே கற்றுத்தர வேண்டும். அந்த நன்மையை கற்றுத்தரக்கூடிய இறைவன் யார்? அவன் எப்படிப்பட்டவன்? அவனுடைய தன்மைகள் என்ன? அவன் யாராக இருக்க முடியும்? அவனுக்கு உருவம் இருக்குமா? நாம் வணங்கக்கூடிய இறைவன் யார்? பிற மக்களும் வணங்கக்கூடிய இறைவன் யார்? நாம் இறைவனை
உள்ளத்தால் உணர்ந்து அவனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தையும் அவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் அவனுக்கு கொடுக்கக்கூடிய புகழையும் கொடுத்து அந்த இறைவனை அடைந்து விட்டோமா, அந்த இறைவனுடைய உணர்ச்சிகளை உள்ளத்தால் உணர்ந்து விட்டோமா என்பதை நிச்சயமாக உள்ளங்களால் ஒவ்வொரு மனிதர்களும், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களும் தேட வேண்டும். ஏனென்றால் பிறக்கும் போது ஒவ்வொரு மனிதர்களும், சில மனிதர்களில் அல்லாஹு தாலா தாயினுடைய கருவறையில் பிறக்கும் போதே இஸ்லாத்தில் பிறக்கச் செய்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் பல மக்களை ஒவ்வொரு சமுதாயத்திலும் அல்லாஹ் பிறக்க வைக்கிறான். ஆனால் பிறந்த மனிதன் அவனுக்கு நன்மை எது தீமை எது என்று அறியக்கூடிய மனோபக்குவத்தை அடையும் போது அந்த பருவத்தில் நிச்சயமாக அவன் தேடி பார்க்க வேண்டும், சத்தியமான இறைவன் யார், நாம் வணங்கக்கூடிய இறைவன் படைத்த இறைவனா இல்லை படைத்த இறைவனால் படைக்கப்பட்ட வஸ்துக்களா என்பதை நாம் உள்ளத்தால் சிந்திக்க வேண்டும், அதை உள்ளத்தால் உணர வேண்டும், அதை உள்ளத்தால் தேட வேண்டும். அப்படி தேட ஆரம்பித்தால் நிச்சயமாக நமக்கு அந்த படைத்த சத்தியமான இறைவன் யார் என்பதை நமது உள்ளத்தால் உணர முடியும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சிகளை நாளை மீண்டும் கேட்போம். வல்ல ரஹ்மான் எதையெல்லாம் நாம் கேட்போமோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி செயல்முறைப்படுத்தி எண்ணங்களாலும் உள்ளங்களாலும் செயல்களாலும் அந்த அர்ஹமர் ராஹிமீனை நெருங்கக்கூடிய பாக்கியத்தையும் தௌஃபீக்கையும் வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தல்வானாக. வாஹிரு தௌஹானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. The way of Muhammad, calling to paradise. Ya Allah, Ya Allah, we are your servants, Ya Allah. La ilaha illallah, Muhammadur Rasul.